அடுத்து நேரம் மக்களை கூட்டம் இங்கே வாங்க, பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று. இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஏன் அப்படி கேட்கோம்னா, இப்போ தமிழ் வாழ்க, சென்னை வாழ்க, தமிழ்நாடு வாழ்க இப்படி சொல்றாங்க. ஆனால் அவங்க யூஸ் பண்றது பூரா பாருங்க வெளிநாட்டு சாமான், ட்ரெஸ்ஸில் இருந்து கண்ணாடியில இருந்து சாப்பிட்றது கூட ஐ எம் ஒன்லி டேக்கன் பீஸா அண்ட் பர்கர் இப்படி தான் பேசுறாங்க. ஆனால் தமிழ் வாழ்கங்காக. இந்த முரண்பாட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்ன செய்யலாம்னு கேட்டோம். யாத்தே கோபம் அவ்வளவு வருது நம்ம ஆளுகளுக்கு. பதில்ல இப்போ இருக்கிற நுகர்வு கலாச்சாரம் முழுக்க முழுக்க பிராண்டிங், விளம்பரம் அதை நோக்கி போய்கிட்டே இருக்கு. இப்போ நாம உள்நாட்டில் தயாரிக்கிற பொருளை நுகர் பண்ணும்போது நுகர்வோரும் சரி திருப்தியா இருக்கும், அந்த தயாரிப்பாளருக்கும் இந்த கம்ப்ளீட் செயின் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே எல்லாருக்கும் வெளியே இருக்க மேலே தான் மோகம் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிறது அருமை யாருக்கும் தெரியாது. உள்ளே இருக்கிறது ஏதாவது வாங்கினா உள்ளூர்காரன் போல சிக்கணுமா. நம்மளோட வாய்ப்பு அதிகரிக்கும் போது பழைய இதை மறந்துடுறாங்க, நம்மளோட வாழ்வாதாரத்தை மறந்துடுறாங்க. வெளிநாட்டு பொருள் நாடி போறாங்கன்னா எல்லாமே இப்போ லேட்டஸ்ட். என்னைக்கு இந்த டச் செல் எல்லாம் வந்துச்சோ விளம்பரத்தை பார்த்து மக்கள் நிறைய கெட்டு போறாங்க. உள்நாட்டு பொருள் வாங்கினா விலை அதிகமா இருக்குது. நம்ம கேட்குற பொருள் கிடைக்கிறது இல்லை. நம்ம போய் ஒரு கடையில் கேட்டோமா அந்த பொருளை அதிகமாக விலை சொல்கிறாங்க. விலை குறைவாக இருக்கிறத தான் பயன்படுத்துறத வெளிநாட்டு பொருளை வாங்குறாங்க. விவசாய பொருள் நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணுற விவசாய பொருள் நம்ம மார்க்கெட்டுக்கு எங்கே வருது? முக்காய்ச்சி பார்த்தோம்னா வாய்க்காலையும் வரப்புலையும் தான் கொட்டிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு விலையை மலிவாக வாங்கிட்டு நம்ம விவசாயிகளுக்கான சப்போர்ட் நம்மளே பண்ணுறதில்ல. ஆன்லைன் வியாபாரம் அப்படிங்கிற பேரில் நம்மளோட உள்ளூர் வியாபாரிகளோட அனைத்து வியாபாரத்தையும் நம்ம நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். அதே சமயம் இன்னைக்கு உலகமயமாயிடுச்சு. நம்ம பொருள் வெளிநாடுகளில் விற்பனை ஆகுது, வெளிநாட்டு பொருட்கள் நம்ம நாட்டிலையும் விற்பனை ஆகுது. அதை முழுமையாக நம்மளால் தவிர்க்க முடியாது. ஃபாரின் பொருள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள் பொருள் நல்லா இருக்குது, விலை கம்மியாக இருக்குது, அதனால ஃபாரின் பொருளை உபயோகப்படுத்துவேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆப்பிள் எடுத்துக்கோங்களேன், அது வெளிநாட்டு பொருளாம். ஏன் உள்நாட்டு பொருள் இருக்குது, அது கூட வாங்கலாம். அங்கே உங்களுக்கு குவாலிட்டி எல்லாம் இதாக இருக்குது, தெளிவாக இருக்கனால அங்கே உள்ளது இது வாங்குறாங்க. உள்நாட்டு பொருளுக்கு மதிப்பு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதுக்கு அரசு முன் வந்து உள்நாட்டு பொருளுக்கு முக்கியத்துவம் தர மாதிரி நம்ம அதை கொண்டு வரணும். இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வைத்து பார்க்கும் பொழுது நம்மளோட தற்சார்பு பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். உள்நாட்டு கம்பெனிகளுக்கு அரசுகள் சலுகைகளை அதிகப்படுத்தி அதுங்களுக்கான மானியம், அந்த மாதிரி இட வசதி, மின்சாரம் அந்த மாதிரிலாம் குறைந்த விலையில கொடுத்து அரசு தான் அதை ஊக்கப்படுத்தணும்.